ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு அமைப்பாளரும் அதேபோன்று கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினருமாகிய திரு ஷஃபான் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த கொழும்பு நகரம் மட்டுமல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய நகரங்களிலும் கூட மின் விளக்குகளை அணைத்து வையுங்கள் அல்லது ஒரு மின் விளக்கையாவது அணையுங்கள் என்று மின்சார அமைச்சரும் கூறினார். சுனில் அந்துன்னத்தி உட்பட எல்லோருமே தெரிவித்தார்கள். ஏனென்றால் அவர் மின்சார நெருக்கடியை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி நேரத்தில் எப்படியாவது ஒரு வீட்டிலே ஒரு மின் விளக்கையாவது அணைத்து வையுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். இப்போ நான் உங்களிடம் கேட்கிற ஒரு கேள்வி என்றால், கொழும்பு நகரத்திலே ஏராளமான மின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார்கள். அப்படி நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது தானே? இல்லை, உண்மையிலேயே அரசாங்கம் செல்கின்றது கரண்ட்டை சேமிக்க சொல்லி, அது ஓகே. ஆனாலும் பொதுமக்கள் போகிற பாதையில் அந்த பாதையில் இருக்கின்ற மின் விளக்குகள், ரோட்டில் இருக்கின்ற மின் விளக்குகள் நிப்பாற்ற செல்ல பெரிய ஒரு அநியாயம். ஏன்னா மக்களுக்கு அது ஒரு வெளிச்சம் தான் கிடைக்கின்றது. அதில் பாருங்கள், எத்தனையோ கல்லன் உருவாகிற வருவாங்க, மாலையை பிச்சு கொண்டு போகிறாங்க. பெட்டால பாருங்கள், வாகனம் ஆக்சிடெண்ட், அது இருட்டில். இனி ஐ சுற்றி உதாரணத்துக்கு எங்களோட கிராண்ட் பா சென்ட் ஜோசப் ஸ்ட்ரீட் எடுத்துக்கொண்டாலும் ஃபுல்லாக லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ இருட்டு, தோட்டத்துகளில் இருட்டு. அதில் யார் சரி என்ன சரி கழுத்தில் போடுற அதை பறித்து கொண்டு ஓடினா அதுக்கு யார் வகை செல்றேன்? இது நான் சொல்ல முக்கியமான இடத்துல இருக்கின்றது. அது அந்த இடத்துல இருக்கின்ற மின் விளக்குகளை அணைத்ததுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் போகிற வாலி, இப்போ சென்ட் ஜோசப் ஸ்ட்ரீட் எடுத்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி நைட்டுக்கு போயிட்டு பாருங்கள், அங்கே இருட்டாக தான் இருக்கின்றது. தோட்டத்துகள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி. அப்போ எப்படி இது நாங்கள் யார்கிட்ட போய்ட்டு செல்றது? மற்ற பகுதியிலெல்லாம் மைட் போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் இப்படியும் அதை செய்திருக்கலாம். நான் முதல் குறிப்பிட்டது போன்று சேமிக்கிறது, மின்சாரத்தை சேமிப்போம். மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல யோசனை தான். ஆனாலும் இந்த மின்சார பிரச்சனைக்கு யார் மூல காரணம்? மக்களா? மக்கள் வரி கொடுக்குறார்கள், மக்கள் கேஸுக்கும் கூட சல்லி கொடுக்கின்றார்கள், மக்கள் பெட்ரோலுக்கும் கூட சல்லி கொடுக்கின்றார்கள், மண்ணெண்ணெய்க்கும் மக்கள் கூட சல்லி கொடுக்கின்றார்கள். அப்போ இது எல்லாத்துக்கும் அனுரகுமார திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் இல்லை. அப்படி நீங்கள் செல்லுவீங்க. ஏனென்றால் இது யுத்தத்தால் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. யுத்தம் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தம் வந்து இப்போ 1.5 மாதம் தானே ஆகுது. யுத்தம் வந்து அதுக்கு முதலேருந்து இந்த நாட்டில் பெட்ரோல் டீசல் எல்லாம் விலை கூட 294 ரூபாய்க்கு தானே இருந்தது. 114 இருந்த பெட்ரோல் தானே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொண்டு 114 மக்களுக்கு கொடுத்தார்கள். 200 சொச்சம் இந்த பெட்ரோல் கொண்டு 300 சொச்சம் இந்த பெட்ரோல் 200 சொச்சம் கொண்டார்கள். ஏன்னா அதுக்கு பிறகுதான் நாடு பொருளாதாரத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இதை தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொண்டார்கள். இன்றைக்கு எங்கே டாலருடைய விலை எங்கே? 290 ரூபாய்க்கு இந்த டாலர் இன்றைக்கு 320 ரூபா 319 ரூபாய்க்கு. அதுக்கு இதுக்கு யார்? ரணில் விக்ரமசிங்க காரணம். அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ண தெரியாமல், இதை பிரச்சனையை சோர்ட் அவுட் பண்ண தெரியாமல் அவர் தடமாறி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நாடு எங்கே போயிட்டு கொண்டு இருக்கின்றது? இன்றைக்கு ஒரு மஞ்சள் கேஸ் எடுக்கலுமா? 5700 ரூபா மஞ்சள் கேஸ். நீல கேஸுடைய விலையை பாருங்கள். ஆனால் இதே மக்கள்கிட்ட கேட்டால் மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு கேஸ் விலை கூடினாலும் பரவாயில்ல, பெட்ரோல் விலை கூடினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஜனாதிபதி நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். ஜனாதிபதி அது வந்து என்ன அது வந்து யார்? என்பிபியில் இருக்கின்ற அந்த உடுப்பு கழுவுற மக்கள், வாஷிங் மெஷினில் போட்டு உடுப்பு கழுவுறாங்களே, என்பிபி அரசாங்கத்தில் டோபின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அதை செல்றாங்க. இல்லை, அவங்க சொல்ல அவங்க தான் செல்றாங்க. நீங்கள் போயிட்டு பேமெண்ட்டில் அவங்க சாதாரண பொதுமக்கள் சொல்கிறாங்க. சாதாரண அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்கையோ அல்லது தேசிய மக்கள் சக்தியோ நாங்கள் குறை சொல்ல முடியாது. யுத்தத்திற்கு காரணம் அவர் அல்ல. இல்லை, யுத்தத்துக்கு முதலிருந்தே கூடி பெட்ரோல் விலை இவர்கள் சென்னால் காஞ்சின பெட்ரோல் 150 ரூபாய்க்கு அவருக்கு கொமிஸ் போகுது. நான் ஒன்று அந்த எனக்கு வீடியோவை நான் போட்டு காட்டுறேன். அப்படி சொன்ன அரசாங்கம் இன்றைக்கு வந்து செல்கிறாங்க. என்ன செல்கிறாங்க இன்றைக்கு அரசாங்கம்? இது ஒன்றும் செய்யலாம், இது நாங்கள் கூட்டல, இது வந்து மினிஸ்டர் தான் கூட்டுறாங்க. அப்படி சொல்லி சரி வராது. என்ன சொல்லி வந்தார்கள்? இந்த அரசாங்கம் எடுத்தார்கள், மக்களுக்கு பொய்ய சொல்லி அரசாங்கத்தை எடுத்தாங்க. அப்போ இந்த பொய்ய சொல்லி ஆனால் அவங்க திருடர்களை பிடிப்போம் என்று சொன்னால் செய்கிறாங்க. இல்லை, திருடர்கள் பிடிக்கிறதுக்காகவே அநியாய செலவுகளை செலவழித்தவர்கள், திருடர்கள் எல்லாரையும் பிடிக்கிறாங்க. திருடர்கள் அது சொல்லித்தான் வந்தாங்க. ஒரு நாட்டு அரசாங்கத்தில் என்ன தேவை? இல்லை பிரேமா அவர்களே, நீங்க பாருங்க, அனுரகுமார் திசாநாயக் செல்வா அவர்கள்
ගල්ලංගුරු වලින් නිෂ්පාදනය කරන විදුලිය අපිට ඩීසල් වලින් නිෂ්පාදනය කරන්න සිද්ධ වෙන අතිරේක වියදම තියෙනවා නම් ඒ අතිරේක වියදම එම සමාගම හරහා ආය කරගන්නවා. ඒ කිසිසේත්ම මේ රටේ පුරවැසියන්ගේ ලයිට් බිලට එකතු කරන්නේ නැහැ. මේ රටේ පුරවැසියන්ගේ ලයිට් බිලට එකතු කරන්නේ නැහැ. ඒක මතක තබා. ඒක අපේ අර්බුදයත් එක්ක අපි දකිනවා දැන් කීපයකින් බලපෑමක් වෙනවා. ඒතර අපිට පුළුවන් එක්ක ඒක මුළුමනින්ම විදුලි බලමන් அல்ல அவ சொல்றது சரிதானே අමාත්‍ය අනුකමිටුවෙන් බදු අඩු කරා නැව් ගාස්තු අඩු කරා මේවා කරා කියලා කිව්වට අන්තිමට පුරවැසියන්ට වෙලා තියෙන මොකද්ද? අන්තිමට පුරවැසියන්ට වෙලා තිබෙන්නේ ගෑස් සිලින්ඩරයක් රුපියල් 499කට වඩා වැඩි මිලකට මිලදී ගන්න එදාට වඩා වැඩි. මේකයි පාරිභෝගිකයන්ට සිදු වී තිබෙන දේ. லிட்ரோ கேஸ் சமாகம பட்ஜெட் ஆய சமாகம என்ன தவறு இருக்கு? இல்லை அன்று சென்னது அன்று என்ன சொன்னார்? கேஸ் விலை கூடுறதுக்கு காரணம் அரசாங்கம். அப்போ இப்போ கேஸ் விலை கூடுறதுக்கு காரணம் ரணில் விக்ரமசிங்கயா? இல்லை இப்போ எங்களுக்கு கேஸ் கொடுக்குற கேஸ் கொண்டுட்டு வர்ற இல்லே பிரேம் அவர்களே, 2024 கேஸ் விலை எவ்வளவு இருந்தது? ரணில் விக்ரமசிங்கன் ஆட்சியில் 2500 2400 இருந்த கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு விலை 5700 4900 சொச்சு ரூபா. அன்றாடு வேலையில் மெயின் ஸ்ட்ரீட்டில் ஒரு கூலி வேலை செய்கிற மனிதன் 2500 3000 சம்பாதிக்கிற மனிதனுக்கு இதை தாங்கிக் கொள்ள இயலுமா? நாங்கள் எந்த நேரமும் மக்களோட ஈக்குவல் நாங்கள் செல்கிறோம். மக்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற பேமெண்ட் யாவர்கிட்ட போய்ட்டு கேளுங்க. அவங்களோட வாழையிலுமாண்டு அவங்களுக்கு அன்றாண்டு சோத்துக்கும் கஷ்டப்படுறார்கள். விலைவாசிகள் அப்படி அதிகமாக இருக்கின்றது இன்றைக்கு. ரணில் விக்ரமசிங்க பீரியடில் அந்த அவருடைய காலத்தில் இருந்த பிரச்சனைக்கல்ல பெட்ரோல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாதிரி மக்களும் இருந்தாங்க. இல்லை இருந்ததுக்கு அப்படி ஒரு இருக்கட்டான சூழல் வரலே. போல் இருந்த மக்களை போல் இல்லாமாக்கினார். கேஸை அழைப்பிச்சு எடுத்தார். பெட்ரோல் அழைப்பிச்சு எடுத்தார். டாலரை விலை குறைச்சாரு. மக்களுக்கு தேவைப்பட்டது ஒரு மாற்றம். மக்கள் மாற்றத்தை இதான் சொல்ல. எந்த நாளும் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் மக்களுடைய பிரச்சனையை முடிப்பார். இதோட எக்கனாமியை கூட்டுவார். இதோட ஆர்த்திக ஒரு இடத்துல பொருளாதாரத்தை வளர்ச்சி கொண்டாடுவார். ஆனால் மக்கள் என்ன செய்கிறேன்? எந்த நேரம் ரணில் விக்ரமசிங்க தோக்கடிக்கிறேன். அது மக்களோட என்ன யோசனையோ தெரியா. அதுதான் சார் மக்கள் ரெல்லைக்கு போகிற சுட்டி தான் மக்களும் மாட்டிப்பாடுறாங்க. போய் ரணில் விக்ரமசிங்க ஒரு நாள் போய் செல்லல. ஏன்னா அவருடைய எலெக்ஷனில் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு செல்லேஞ்சி நான் பெட்ரோலை விலை குறைக்கிறேன், டீசல் விலை குறைக்கிறேன், கேஸ் விலை குறைக்கிறேன், மக்களுக்கு சம்பளம் கவர்மெண்ட் சேவனுக்கு நான் எவ்வளோ 30,000 சம்பளம் இந்த அரசாங்கம் செய்தது. செய்வாங்க, செஞ்சாங்க தானே. எங்கே செஞ்சாங்க? ரணில் விக்ரமசிங்க 15,000 கூட்டினது தானே, அதோடு சேர்த்து தானே கூட்டி கொடுத்தாங்க. நாங்கள் செல்றோம் மக்களுக்கு இந்த தித்வா அனர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஷீட் போனவங்களை 10 லட்சம் கொடுத்தார்களா? 50 லட்சம், இன்னொரு 50 லட்சம் வீடு போனா இடம் போனா 1 கோடி. இந்த அரசாங்கம் இப்ப எதிர்கட்சியினர் என்ன செய்யறாங்கன்னா அன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கே போனாரு ஒரு மனுஷன் வந்து சார் අපිට තාම ලැබුණේ නැහැ සර් රුපියල් 50 ලැබුණ නැද්ද? එහෙනම් කී දෙන්න 67කට තව දෙන්න තියෙනවා. அதான் நான் இதை நீங்க சொல்றது வந்து அனுராதபுரத்துல. அப்ப பாருங்க, அப்ப மக்கள் நிலைமையை பாருங்க. இது வரைக்கும் அந்த திட்வா இதில் கொடுத்த மக்களுக்கு இன்னும் அந்த சகனையை கொடுக்கலாட்டி இவர்கள் எப்படியே நம்பி இந்த மக்கள் வாக்களித்தார்கள். அதாவது எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. கொடுக்குமா? சல்லிதான் நீக்குது மகாபாண்டாக. அதில் போயிட்டு எஸ்டிமேட் எடுக்கணும் தானே, என்ன எஸ்டிமேட்ல. அப்போ ஏன் பாராளுமன்றத்தில் வந்து செல்லணும்? ஏன் பாராளுமன்றம் செல்லணும்? மக்களுக்கு நான் ஷீட் போன 10 லட்சம், வீடோட 50 லட்சம், இடமில்லாட்டி 50 லட்சம் ஏன் சொல்லணும்? அது ஜனாதிபதியோட கடமை, தன்னுடைய நிவாரண பொருட்களை அறிவிக்க. இல்ல அனுர் என்ன சொன்னாரு பார்லிமெண்ட்ல? மம இல்ல பார்லிமெண்ட் කියන්නේ ඔක්කොම බොරු. அப்ப எங்களுக்கு அப்படி எப்ப சொன்னாரு? பார்லிமெண்ட்ல சொன்னாரு. நீங்க ஒண்ணு ரணில் குமாரசாமி வெப்சைட் போய் பாருங்க. மம பார்லிமெண்ட் කියන්නේ ඔක්කොම බොරු அப்படி சொன்னாரு பார்லிமெண்ட்ல வந்து ரணில் குமாரசாமி திசாநாயக். அப்ப எதிர்க்கட்சிகள் அப்படி சொல்றாங்க. இல்ல அப்படித்தான் சொன்னாரு அவரு. நீங்க ஒண்ணு வீடியோ போட்டு பாருங்க. இனி அப்படியா கொஞ்ச தலைவரை நாங்கள் எப்படி நம்புறேன்? இவர் பார்லிமெண்ட்டில் மற்ற மந்திரி பார்லிமெண்ட்லாம் சொல்லுவாங்க உண்மை, இந்த ஜனாதிபதி வந்து சொல்லுவார் மம்ம பார்லிமெண்ட் விலகி எனக்கும் பொறு உண்டு. அப்போ நாங்கள் யாரை நம்ப? அதுதான் சில மக்கள் வந்து பாவம், மக்கள் ஏமாந்து வாக்களித்தார்கள். அந்த மக்களுக்கே அவங்களோட தலையிலே மண்ணை வாரி போட்ட மாதிரி இன்றைக்கு ஆச்சு. ஐஸ்வர்யா தான் சொல்ல மக்களுக்கு தயவு செய்து வாக்களிக்க போக்கலை, மக்கள் சிந்தித்து வாக்களிங்க.
சரி, ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.